இந்த ப்ரௌனி நான் என்னோட ஹஸ்பண்ட்காக நான் மேக் பண்ணது. இதை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பேட்டர் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி இந்த ட்ரேயில் வந்து போர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 1 கேஜி போல் வந்து இருக்கும். ஸோ 1/2 கேஜி வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் 1 கேஜி வந்து பேட்டர் ரெடி பண்ணி இப்போது போர் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் நட்ஸ் வந்து நிறையவே லோட் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு நட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப லோட் பண்ணி எடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ரீசன்னால் நிறைய நட்ஸ் நிறைய போட்டாச்சு. அது கூடவே டார்க் சாக்லேட்ஸ் வந்து நான் வச்சுக்கிட்டேன். மில்க் சாக்லேட் விட அவங்களுக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய பெரிய பெரிய பீஸாக போட்டு நான் ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி நல்லாவே வச்சிட்டேன். இது ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட மெஷர்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சாக்லேட் வைக்கும்போது அதை வெளியவே தெரிகிற மாதிரியும் வைக்கலாம். நான் மோஸ்ட்லி டெக்கரேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நல்லாவே நான் உள்ளே வந்து அழுத்தி வந்து வச்சு விட்டுட்டேன். நட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நட்ஸையுமே நீங்கள் வந்து நல்லா ஒரு ஸ்டிக் வச்சு அதில் வந்து நல்லா பேட்டரோடு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா தான் அது வந்து வெளியே கொட்டாமல் இருக்கும். ஸோ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது 1/2 கேஜிக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து கனாஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கனாஷ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருந்தேன் செட் ஆகிறதுக்காக. ஸோ அதனால் ரொம்ப அது வந்து இதுவாகிடுச்சு. நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரோசட் இதெல்லாம் வந்து பண்ணேன். இந்த கனாஷோட மெஷர்மெண்ட் என்னென்னா 2:1. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உங்களால் வந்து அழகாக இந்த மாதிரி ரோசட் அண்ட் எல்லா டெக்கரேஷனுமே நம்ம வந்து இது வச்சு பண்ண முடியும். நாசில் என்ன நாசில் வேணாலும் வச்சு பண்ண முடியும். நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ஃபுல்லாகவே வந்து கனாஷ் வந்து ஃபுல்லாகவே கோட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பண்ணியிருந்த மாதிரி அது கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால ஒருத்தில் நம்ம டிசைன் தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் கனாஷ் வைக்கல. ஏன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி அந்த ரோசட்லாம் வந்து நிறைய கனாஷ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நிறைய ஃபில்லிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நான் வைக்கல. பட் வந்து எனக்கு நாசில் வச்சு நான் டெக்கரேட் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒட்டவே இல்லை. ஏன்னா நட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால எனக்கு அப்படியே மேலே வந்து கனாஷ் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாட்டான தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த கனாஷோட பைப்பிங் பேக்கோடு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து உங்களால் பண்ணுறது கொஞ்சம் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தென் என்கிட்ட இருந்த கோல்டன் பால்ஸ் மூலமாக நான் அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்கரேஷன். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ரோசட் இதெல்லாம் வச்சு நான் கனாஷ்லேயே ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. தென் இந்த ஒயிட் சாக்லேட்டில் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மோல்டில் வந்து குட்டி சாக்லேட்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாக்லேட்ஸும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. வீட்டில் குட்டீஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஒரு வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டேன். குட்டி ஹாட்டின்லேயும் வந்து நான் சாக்லேட்ஸ் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண போகிறீங்க வீட்டில் ஆர் யாருக்குனா பண்ணி தர போகிறீங்க அப்படின்னா 1 டே ஆர் 2 டேஸ் பிஃபோரே நீங்கள் வந்து இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். சேம் டேயில் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வந்து லோட் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு. வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுலேயே வந்து சாக்லேட்ஸ் வந்து நான் வச்சுட்டேன். தென் லெட்டர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த லெட்டர்ஸுமே வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே எடுத்து வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான் இது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.